உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்புள்ளங்கள் வாழ்க்கையில் ஜாதகத்தை பார்க்காமலே சில செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் வளமோடு வாழலாம். பலவிதமான காரணங்களும் சாஸ்திர விதிகளில் உண்டு. அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக 12 ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூட்சும முறைகளை சொல்லுகின்ற விதமாக இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில காரணிகளை சொல்லுகின்றேன். ரிஷபராசி அன்பு நேயர்களே, முதல் விஷயம் வாழ்க்கை விஷயம் எடுத்துக்கிடலாம். கணவன் மனைவி அந்யோன்ய குறைபாடு அல்லது காதல் விவகாரங்களில் ஒரு நல்ல நிலை இல்லாத சூழ்நிலை, இதை வச்சுக்கிடலாம். முதல்ல இதனால ஒரு சங்கடத்தை சந்திக்கின்ற ரிஷபராசி ஆணும் பெண்ணும் பலன் ஒன்று தான், 2 பேருக்கு. இது மாதிரியான சங்கடங்களை நீங்கள் வச்சிருந்தா ரிஷபராசி அன்புள்ளங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டியது இல்லை. பார்க்காமலே நாம் என்ன செய்யலாம்? நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலையில் நாம் என்ன செய்தால் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புள்ளி பாயிண்ட்டுகளை உங்களுக்கு சொல்கிறேன். கடலளவு இருக்கிறது. சின்ன சின்ன தகவல்களை உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளமாக இருப்பதற்காக இந்த தகவலை சொல்லுகின்றேன். ரிஷபராசி அன்புள்ளங்கள் உழைப்பாளிகள், வேலை 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 அப்படின்னு போகக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள். இந்த சட்ட சிக்கல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சங்கடம் எப்பயுமே ஒத்து போகிறதில்லை, ஒரு அந்யோன்யம் இருப்பதில்லை, காதல் எனக்கு கைகூடுவதில்லை. இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணியும் சொல்கிறேன். ஜாதகத்துக்குள்ள சுகஸ்தானமும் சரி, 7ஆம் இடமும் சரி, சில சங்கடங்களையோ சில எதிர்மறை பார்வைகளையோ பெற்றிருந்து நீங்கள் அந்த நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தால் சாதாரணமாக ஜாதகத்தை நாம் தொடாமல் நீங்கள் என்ன செய்தால் சரியாகும்? ரிஷபராசி அன்புள்ளங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? எங்கேயாவது குதிரை வாகனம் அல்லது குதிரை தொழுவம், இன்னைக்கு குதிரை என்பது அதிகமாக நாம் பார்க்க முடியாது. இதை நாம் எங்கே போய் தேடுவது? அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம தள்ளி வச்சிடலாம். ஏன்னா அது உங்களுக்கு கிடைச்சி அந்த காரணத்தை நீங்கள் செய்ய போனீங்க அப்படின்னா இறக்கின்ற வரைக்கும் இந்த அந்யோன்ய பிரச்சனை குறைபாடு இருக்காது. ஆனால் குதிரையை நான் எங்கே தேடுவது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். அதனால் அதற்கு அடுத்த 2ஆம் நிலையில் இருக்கின்ற ஒரு தகவலை சொல்லுகின்றேன். ரிஷபராசி அன்புள்ளங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் வாழ்கின்ற இடத்துல நிச்சயமாக ஏதாவது ஒரு கோவில் இருக்கும். அது கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மதத்தின் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, மனதில் நிறுத்திக்கங்க. மேற்கு திசையை நோக்கி அந்த ஆலயம் அருகாமையில் நின்று கொண்டு யாராவது ஒருவருக்கோ அல்லது ஒரு குழந்தைக்கோ ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம், மிட்டாயின்னு சொல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு பழம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இனிப்பு கலந்த ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு மேற்கு திசையில் நின்று கொண்டு அந்த தெய்வாலயங்களுக்கு பக்கத்தில் மேற்கு திசை நோக்கி நின்று கொண்டு யாராவது ஒரு குழந்தைக்கு ரிஷபராசி ஆணும் பெண்ணும் இனிப்பை கொடுத்தாள். இது சாஸ்திர விதிகளில் ரிக்வேதத்தில் ஒளிஞ்சிருக்க உண்மை. அப்படி இனிப்பு வகைகளை நீங்கள்
தானமாக கொடுத்தாள். நீங்கள் நினைக்கலாம், நாம் ஒரு 10 கிலோ வாங்கி அப்படி செய்யக்கூடாது. பாயிண்ட் காரணிகள் எப்பவுமே பதார்த்தங்களாகத்தான் இருக்கும். யதார்த்தமாக நாம் செய்யணும். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்போது இந்த இனிப்பு நீங்கள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தை வச்சுக்கிடணும். இப்போ இந்துவாக இருந்தால் கோவில், முஸ்லீம்களாக இருந்தால் மசூதிகள், அல்லது கிறிஸ்துவராக இருந்தால் தேவாலயங்கள். இதுக்கு பக்கத்தில் மேற்கு திசை நோக்கி நின்று கொண்டு யாராவது ஒரு குழந்தைக்கு ஒரு மிட்டாயை கொடுத்தாலே போதும். தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இது மாதிரியான அந்யோன்ய பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு இருக்காது. இதுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பணம் என்பது முக்கியம் இல்லையா? அது ஒரு கடவுள். இப்போது இந்த பணக்கடவுள் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு கிடைக்க வேண்டும், தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். தொழிலில் அல்லது வேலையில் லாபங்கள் அதிகமாக, பணம் எந்த நேரமும் உங்கள்கிட்ட புழங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. யஜூர் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் ரிஷபராசி ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளை தேர்ந்தெடுக்கணும். வெள்ளிக்கிழமை நாளை தேர்ந்தெடுக்கணும். அந்த வெள்ளிக்கிழமை நாளில் குளிச்சுட்டு ஆடை ஆபரணங்களை, அதாவது என்ற புது துணி போட்டுட்டு ஏதாவது ஒரு மனித தலையற்ற கோவில், நரசிம்மர், ஆஞ்சநேயர், விநாயகர், ராகு கேது மனதில் நிறுத்திக்கங்க. வெள்ளிக்கிழமை நாளில் தினமும் அங்கே போயிட்டு உங்களுடைய நிலைப்பாடை மனதால் நினைத்து கொண்டு உங்கள் செயல்பாடை செய்யணும். ஆணாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இது ரெண்டாம் ஒன்றும். ரிஷபராசி அன்புள்ளங்கள் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 11 days 11 நாள் தான் சிக்கல் தீர்ந்து பணம் வர ஆரம்பிச்சிடும். செல்வம் இறக்கின்ற வரைக்கும் குறையாது. உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரியான சங்கடங்களில் கிரகம் இருந்தாலும் இந்த சூட்சும முறைகளை ரிஷபராசி அன்புள்ளங்கள் செய்ய தொடங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன? கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெரிய மதிப்பெண்களை நான் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் ரிஷபராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? தினமும் உங்களுடைய உள்ளங்கையை, இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கையை இந்த கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்தி கொண்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் இது வைத்திய முறை இல்லை, இங்கே ஒரு காரணி இருக்குது. ரிஷபராசி அன்புள்ளம் கொண்ட மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவராக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிறவராக இருந்தாலும் இப்படி அழுத்தம் பண்ணணும். அழுத்தம் பண்ணிட்டு உங்களுடைய புஸ்தக நிலைகளை சுத்தமாக வச்சுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கல்வியில் தடுமாற்றம் வராது. அதற்கு அடுத்த நிலை என்ன? ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு கல்யாண காரியம், திருமண தடை காரியங்கள், ஒரு விஷயம் அப்படி வச்சுக்கோங்க, உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான தடைபடுகின்றது. ஒரு காரியம் தடையாயிட்டே இருக்குது, நான் எதை செய்ய போனாலும் அங்கே ஒரு தடங்கள் வருது அப்படின்னு இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ரிஷபராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எப்பவுமே தூங்குவதற்கு முன்னதாக, நீங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னதாக உங்கள் கால் கட்ட விரல் இருக்கு இல்லையா, கால் கட்ட விரல்,
அந்த நகத்தில் கொஞ்சோன்னு தண்ணி வைத்து துடைக்க வேண்டும். இது சாஸ்திர விதிகளில் இருக்கக்கூடிய உண்மை. கட்டவரில் அந்த நகத்தை நீங்கள் ஏதாவது சுத்தமான வெள்ளை துணியில் நீங்கள் நன்றாக தண்ணீர் விட்டு துடைத்து தூங்கும் பழக்கத்தை வச்சுக்கிடணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய ஒன்று. சூட்சுமங்கள் இடத்துல கிடைக்குதுன்னா அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிடணும். ரிஷபராசி அன்புள்ளங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா தடையே உங்கள் வாழ்க்கையில் வராது. பணம் இல்லாமல் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, பணம் இல்லாமல் ஒரு முயற்சி எடுத்து அப்போ கூட தடை வரும். பணமே இல்லாதனால ஒரு தடை வரும் இல்லையா, அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட தடையாக வராது. இது மாதிரியான முக்கியமான காரணங்கள் அதிகமாக இருக்கிறது. ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தான். சில சூட்சும தந்திர விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள், அதை பின்பற்றுங்கள், செயல்படுத்துங்கள், வாழ்க்கையில் வளமோடு வாழுங்கள். இதுக்கு சாதகம் பார்க்க வேண்டியதில்லை. ஜாதகம் பார்த்து சூட்சுமங்கள் தனி, அது வேறு. எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா இது மாதிரியான விதிகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இதே போல் ஒரு நல்ல தகவலோடும் நல்ல செய்தியோடும் திரும்பவும் ரிஷபராசி அன்புள்ளங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.